என்னைக்காவது உங்கள் வீட்டில் பால் திரிஞ்சு போயிருக்கா, அதாவது கெட்டு போயிருக்கா, அதை தூக்கி போடையில் உங்கள் மனசு கஷ்டமாக இருக்கா? அதுக்குண்டான ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஹாய் எவ்ரிவான், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பனீர் புஜியா. இந்த ரெசிபியில் வீட்டிலே எப்படி பன்னீர் செய்கிறதுன்னு சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே சாதாரண சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் நல்லா வெடிச்சோன்னே இதில் 2 பச்சை மிளகாய் நல்லா பொடிசாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. இதோட 2லேருந்து 3 பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக நறுக்கி இதில் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும். நீங்கள் இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெங்காயம் தான் அதிகமாக போடுற மாதிரி இருக்கும். தக்காளி வெங்காயத்துக்கு பாதி போடுற மாதிரி தான் இருக்கும். வெங்காயம் எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த ஃப்ளேவர் என்ஹான்ஸ் ஆகி உங்களுக்கு வரும். இப்போ நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினோன்னே நீங்கள் 2 தக்காளி இதில் ஆட் பண்ணோம். 3 வெங்காயத்துக்கு நான் 2 தக்காளி தான் ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளியும் நல்லா வதங்கினோன்னே நம்ம தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்குவோம். இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கணும். நீங்கள் அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு. வேணும்னா நீங்கள் ஒரு பிஞ்ச் இல்லை 2 பிஞ்ச் அளவுக்கு கரம் மசாலாவும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். மசாலாவிலேருந்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீரை ஆட் பண்ணிடலாம். இந்த பன்னீர் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். பால் திரிஞ்சோன்னே அதை வடிகட்டி நீங்கள் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கனாவே இந்த மாதிரி பன்னீர் ரெடி ஆயிரும் உங்களுக்கு. நீங்கள் இதை தூர தான் போடணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம பால் திரிஞ்சோன்னா மோஸ்ட்லி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வடிகட்டையில் இது கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நல்லா நான் இங்கே காமிச்சிருக்க மாதிரி நல்லா கட்டியாயிரும். இந்த ஹோம்மேட் பன்னீரை ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். அவ்வளோதான், ரெடி ஆயிரும். 5 மினிட்ஸ்க்கு மேலே குக் பண்ணாதீங்க, அல்லது பன்னீர் ரப்பர் மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் எடுத்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நீங்கள் பன்னீரை ஆட் பண்ணையில் ஸ்பூன் யூஸ் பண்ணாமல் கைட்டு உதுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான டெக்ஸ்சர் கிடைக்கும். பன்னீரை ஆட் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக நீங்கள் இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வேக விட்டு இறக்கிட்டிங்கன்னா உங்களோட சூப்பரான பன்னீர் ரெடி ஆயிரும். இது நீங்கள் ரொட்டி இல்லாட்டினா ரைஸோட சைட் டிஷ்ஷில் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் பரோட்டாக்கும் இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் யாருமே கண்டுபிடிக்க முடியாது இது திரண்ட பாலில் செஞ்சதுன்னு. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அடுத்த வாட்டி இன்னொரு சூப்பரான டிஷ்ஷோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.